அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பீஃப் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதில் நம்ம பீஃப் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபியை மட்டன்லே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனோட பீஃபில் கொஞ்சம் கவுச்சி அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு. அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா மேரினேட் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். பீஃபுக்கு நம்ம தண்ணிலாம் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணணும்னு இது கிடையாது. ஏன்னா பீஃபே தண்ணி விடுங்கிறதுனால நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இது பீஃபு பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால நம்ம பெப்பரும் ஆட் பண்ணிக்கணும். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 6 விசில் விட்டுட்டோன்னா பீஃப் நல்லா சாஃப்ட் ஆகிரும். போன்லேருந்து பீஃப் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். இப்போ பாருங்கள் பீஃப் எவ்வளோ நல்லா குக் ஆகிடுச்சுன்னு. நம்ம தண்ணி சொட்டு கூட ஆட் பண்ணலை. ஆனால் அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம தேவையான அளவுக்கு இப்போ ஆயில் ஊற்றிக்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். நம்ம பீஃப் குக் பண்ணப்போ ஆட் பண்ண ஆயிலும் கோகோனட் ஆயில் தான். இப்போ அந்த கிரேவிக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் செய்வோம். ஆட் பண்ணுறேன். இல்லை ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ட்ரைடு கருவேப்பிலை தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகணுங்கிறதுக்காண்டி இதில் சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போது வெங்காயம் தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகினதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம பீஃபு வேக வச்சப்பே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருந்ததுனால இது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு போதும். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் நம்ம அடுத்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து நம்ம பீஃப் குக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இதில் வந்து சோம்புத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீஃப் குக் பண்ணப்பே வந்து மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணேன். அது வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து திருப்பி வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம தம் வைக்கிற மாதிரி வந்து லோ ஃப்ளேமில் வந்து இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் வந்து ட்ரையாக வேணும்னா நீங்கள் இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து வற்ற விட்டுருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுக்காக நான் வந்து செமி இதாக தான் வச்சுருக்கேன் இதை. அவ்வளோதான், இந்த பீஃப் பெப்பர் ஃப்ரை வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங் காண்டி நம்ம கொஞ்சமாக வந்து மல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த ரெசிபி. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.